வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துருவோமா? 1/2 கிலோ எறா வாங்கினேன், 1/2 கிலோ சின்ன வஞ்சரம் வாங்கினேன். எறாவை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு செமி கிரேவி பண்ணிவிட்டு, வஞ்சரத்தை மசாலா போட்டு ஒரு 4 பீஸ் வறுத்து வச்சுக்கிட்டேன். வானலில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளியை போட்டு நல்லா வதக்கி, அதோட தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி, இது ஆறினோன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதே வானலில் எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் அதை வேக விடணும். தட்டு போட்டு மூடி வேக விடணும். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கி, தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாலேயே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். அதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை போட்டு அதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி, அதோட நம்ம தேவையான உப்பு போட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு, இதுக்கு நிறைய தண்ணி தேவையில்லை, நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது போடாமையும் இது நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி வரும்போது கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி அதை இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எந்த மசாலாவும் இல்லாமல் நம்ம வீட்டிலையே அரைச்ச மசாலா போட்டு செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சுட சுட சாதத்தில் இந்த எறாவை